Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷலா ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல plum cake எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற plum cake பாத்தீங்கன்னா முட்டை எதுவும் சேர்க்கல, அவன் இல்லாம வீட்லயே இருக்கிற சாமான்களை வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ரவையை வச்சு செய்யக்கூடிய வெண்ணிலா எசன்ஸ் போட்டு கேக் செஞ்சு காட்டியிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த plum cake எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதை வந்து சோக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரெஷ்ஷாக பிழிஞ்ச ஆரஞ்சு ஜூஸ், அப்படி இல்லைன்னா கடையில் ரெடிமேடாக விற்கிது இல்லையா ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கிரேப் ஜூஸும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் அரை கப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் போடக்கூடிய நட்ஸுன்னு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சமான அளவு, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பு உலர் திராட்சை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், 1 பேரிச்சம்பழத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி மிக்சடு கலராகவே கடைகளில் கிடைக்கிது இல்லையா, அது சேர்த்துருக்குறேன். இது இல்லாமல் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செரி விற்கும் இல்லையா, அதுவும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்ட்டா அது அவ்வளோவா இல்லை, அதனால் நான் அது சேர்க்கலை. இப்போ இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளம் கேக்குக்கு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். கூடவே பட்டை ஒரு 2 பீஸ் பட்டையை சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம், அப்போ நல்லா அரைப்பட்டு வந்துடும் உங்களுக்கு. கூடவே வந்து ஒரு 3லேருந்து 4 கிராம்பு, உங்களுக்கு வாசத்துக்கு தகுந்த மாதிரி சாமான்கள் அளவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், ஜாதிப்பத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறையா சேர்க்க வேண்டாம். கட்டாயமாக வந்து ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க, அதாவது நட்மேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் பொடியாக வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் சின்ன பீஸ் போட்டுட்டு இதை நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. சர்க்கரை எதுக்கு போட்டுக்கன்னா ஸ்பைஸ் வந்து நல்லா அரைப்பட்டு வர்றதுக்காக தான் சேர்த்துருக்குறேன். அதை மட்டும் தனியாக போட்டால் இந்த அளவுக்கு நைஸாக பொடிக்க முடியாது. இப்போ நமக்கு ப்ளம் கேக்கோட ஸ்பைஸ் பவுடரும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக வந்து சர்க்கரையை வந்து கேரமல் பண்ண போகிறோம். அது வந்து ப்ளம் கேக்கு கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக 1/3 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்ல ஒரு அகலமான பேனில் கொட்டிடுங்க. இப்போ வந்து அந்த சர்க்கரையை அந்த பேனில் நல்லா பரவலாக வச்சு அடுப்பு தீயை மீடியமாக வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் அந்த பேன் சூடாக ஆக இந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு நல்லா கரைய ஆரம்பிக்கும். கலந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒன்ஸ் வந்து அந்த சர்க்கரை கரைய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கலந்து விடுங்க. இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறம் வந்து ஒரு ஸ்டேஜாக வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் இந்த மாதிரி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கருக விட்டுட்டிங்கன்னா கேக்கு கசந்து போயிடும். இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 கப்லேருந்து அரை கப்பு தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றி பறந்துக்கோங்க, இல்லாட்டி சடச்சடன்னு வெளியில் தெளிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறமா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சர்க்கரை. அப்புறம் அந்த பேன் சூட்டுக்கே நல்லா கரைஞ்சி உங்களுக்கு இந்த மாதிரி கேரமல் சிரப் வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ இந்த சிரப்பு வார்மாக இருக்கிறப்பயே நம்ம கலந்து ஊற வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸ் மிக்சர் அதில் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் இப்போ வந்து 1.5 மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன். அப்போ வந்து நட்ஸு இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் இந்த வார்மான சுகர் சிரப்பு ஊற்றுறப்ப, கேரமல் சிரப்பு ஊற்றுறப்ப உங்களுக்கு இன்னும் அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா சாஃப்டான டெக்ஸ்சராக உங்களுக்கு மாறி இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ப்ளம் கேக்குக்கு நட்ஸு மிக்சரும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இனிப்புக்கு தகுந்தவாறு சர்க்கரை நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன், 1/4 கப் அளவுக்கு. உங்களுக்கு தித்திப்பாக வேணும் அப்படின்னா 1/3 கப்லேருந்து அரை கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா சுக்கு, அதாவது ட்ரை ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஸ்பைஸ் மிக்ஸ் போடுறப்ப மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க.
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/3 கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெயை நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக முழுக்க வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக புளிக்காத நல்ல கெட்டியான தயிராக 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எக்காரணத்துலேயும் தயிர் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப புளிச்சும் இருக்கக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து மிக்சியில் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா அரைப்பட்டு உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்சர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை சலிக்கிறதுக்கு ஒரு சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதை நம்ம சலிச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா வேணான்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் முழுக்க ஆப்ஷனல் தான். இது போடுறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மேலும் கலரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சலிச்சிடலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சலிச்சாச்சு. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்லே வெட் இன்க்ரீடியன்ஸ் அதை சேர்த்துக்கலாம். சுத்தமாக அதை வந்து வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேயே நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரமல் சிரப்பில் ஊறி இருக்கிற ட்ரை நட்ஸு அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது மிக்ஸ் பண்ணுற மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து விடணும். நம்ம எல்லா சைடும் வச்சு விஸ்கில் கலக்கிற மாதிரி கலந்து விடக்கூடாது கேக் மிக்சரை. இப்போ நம்ம ஊற்றினா அந்த கேரமல் சிரப்லாம் ஊற்றி நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் அலர்ஜிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தண்ணி கூட ஊற்றி கலந்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் மிக்சர் வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட எந்த ஷேப்பில் மோல்டு வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கலாம். இதில் நம்ம பட்டர் ஷீட் வேணும்னா நீங்கள் சைடில் அதே மாதிரி கீழேயும் வந்து பட்டர் ஷீட்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாத பட்சத்தில் உருகின வெண்ணெயை இந்த மாதிரி கீழே சைடில் 2 சைடும் ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து கொஞ்சமாக மைதா மாவை போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். கையில் போட்டு தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லா சைடும் நல்லா மாவு ஒட்டிடும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கீழே கொட்டிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்சரை சேர்த்துக்கலாம். கேக் மிக்சர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. நம்ம தட்டி விடுறப்ப அது லெவலும் ஒரே மாதிரி உங்களுக்கு அந்த கேக் மிக்சர் உட்காந்துக்கும். இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து அதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேக்கை வந்து பேக் பண்ணணும். அதுக்கு வந்து அவனாக இருந்தால் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்துலேயோ இல்லை குக்கர்லேயே செய்ய போகிறோன்னா கீழே ஒரு லேயர் மணல் அப்படி இல்லைன்னா உப்பு சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை மூடிடுங்க. மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அவனாக இருந்தாலும் சரி பாத்திரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா பாத்திரத்தை நம்ம கேக் பண்ண பேனை உள்ளே வச்சு மூடிடுங்க. இப்போ அந்த கேக் பேக் பண்ணுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பாத்திரத்தில் வச்சுருக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேம்க்கும் லோ ஃப்ளேம்க்கும் நடுவில் அடுப்பை வச்சுட்டு கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற சைஸுக்கு கேக் பேக் ஆகி வந்துடும். இதுவே நீங்கள் அவனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. ஒரு நடுவில் 2-3 தடவை செக் பண்ணி பாருங்கள். வேகலை அப்படின்னா திரும்ப கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரமாக வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. நடுவில் ஒரு தடவை மட்டும் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு குச்சியை வச்சு நல்லா சென்டராக வந்து குத்தி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா கிளியராக இருக்கணும், மாவாக இருக்கக்கூடாது. அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே ஒரு தடவை செக் பண்ணேன். பசங்க செக் பண்ணப்போ உள்ளே வந்து அந்த செரியை வந்து உள்ளே தள்ளிட்டாங்க. அதனால் உங்களுக்கு அந்த செரி இல்லை. இதை உடனே வந்து நம்ம டீமோல்டு பண்ணக்கூடாது. பேக் பண்ண உடனே கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் கழிச்சு நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில் பேக் பண்ணேன். இப்போ நைட்டு தான் வந்து டீமோல்டு பண்ண போகிறேன். கேக் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல மாய்ஸ்சராக உங்களுக்கு இருக்குது பாருங்கள் கேக்கு. இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக டீமோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கவுத்து விட்டு கூட டீமோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒட்டாது. சூடாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஒட்டிட்டு ஒழுங்காக வராது. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க கேக்கு. கலரும் சரி, டேஸ்ட்டும் சரி, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயந்தான், நான் சர்க்கரை அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும்னா சர்க்கரை அளவு கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ப்ளம் கேக்கை இதே மாதிரி அளவுகளோட ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.